கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்திலே, இந்த 2வது வாரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிறார். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொலியின் மூலமாக நாம் தேவனை இணைந்து ஆராதிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வராக. ஆமேன். இந்த காலை ஆராதனை கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலவேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இந்த காணொலியின் மூலமாக இப்படி ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக தேவன் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஏசப்பாம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், தியானிக்கின்ற உம்முடைய சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே மூடி மறைத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மட்டுமாய் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இந்த காணொலியின் மூலமாக தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக அப்படி செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகங்கிடாதே, துதியினால் இடிந்து விழா. கலங்கிடாதே, திகைந்திடாதே, துதியினால் இடிந்து விழா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவினாலோ சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமாவினாலோ சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயாரின் பலன் கேட்டோம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயாரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் யாவரும் சற்று நேரம் நாம் இணைந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நேரம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். நம்முடைய ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் தூதர்களாலே போற்றப்படத்தக்க தேவன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தின்படியாக, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்,
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி, கர்த்தரை துதிப்பதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி தாவீது தன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகளை உணர்ந்து ஆண்டவரை அவன் ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே உலகம் முழுவதுமாக கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பராமரித்திருக்கிறார். வறுமையான சூழ்நிலையிலும் போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த ஆராதனை வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாய், தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கர்த்தர் கிருபை கர்த்தர் பாராட்டியிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த காலை ஆராதனை வேளையிலே உள்ளத்து ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. தேவன் செய்த ஆண்டவரே மட்டில்லாத உடைய கிருபைகளுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றியும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஆண்டவர் ஏறெடுக்கிறோம்ப்பா. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு தாயை தேய்ச்சுவது போல நீர் எங்களை தேய்ச்சுகிற கர்த்தர். இந்த காலவெளியிலே அப்படியாய் நீர் எங்களை தேற்றும்படியாக உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே எங்களை ஆற்றி, எங்களை தேய்ச்சு ஆண்டவரே, ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை தேற்றுகிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலவெளியிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், நீர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமக்காக தானே
ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதும் மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளையிலே ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய், நீர் பேசும்படியாய் உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்களிலிருந்து உங்களோடு கூட இருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையின்படியாய் இதோ இந்த காலை வேளையிலே அடியனை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த காலை வேளையிலே செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரன் தீமோத்தேயுவுக்கு, தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு ஒரு குடும்பத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை அங்கே தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களை, வயதானவர்களை, வயதிலே மூத்தவர்களை நாம் எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலே அவர் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை இந்த ஆராதனை வேளையிலே குடும்பம், ஃபேமிலி குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 2 நாட்களுக்கு பிறகு உலக குடும்ப தின நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதுமாக குடும்ப தின நாளை நாம் கொண்டாடினோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த குடும்ப தின நாளை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், குடும்பம்னா என்ன, குடும்பம் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலே ஆதாரத்தோடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குடும்பம் என்பது உறவுகள் கலந்து வாழும் ஒரு இல்லம்தான் குடும்பம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
ஒருவர் அல்லது இருவர் இணைந்து வாழ்வது குடும்பம் அல்ல. மாறாக உறவுகள், உணர்வுகள், உள்ளங்கள் இணைந்து வாழ்வதுதான் ஒரு குடும்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உறவுகள், உணர்வுகள், உள்ளங்கள் இல்லாத வாழ்க்கை தான் இன்றைய காலகட்டத்திலே குடும்பமாக அநேக மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் காரணம் என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, 30 ஆண்டுகளுக்கு பின்பாக நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், குடும்பங்களிலே நல்ல உறவுகள் இருந்தது, உணர்வுகள் இருந்தது, நல்ல உள்ளங்களோடு கூட ஒரு இணைந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா என்று சொல்லி, தகப்பன், தாய், தம்பி, தங்கை, அண்ணன், தங்கச்சி என்ற உறவு முறையிலே ஒரு உணர்வு கலந்து நல்ல உள்ளத்தோடு கூட அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது உணர்வுகள் இல்லை, உறவுகள் இல்லை, நல்ல உள்ளங்கள் இல்லை, சுயநலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தான், தன் மனைவி, தன் பிள்ளை நன்றாக இருந்தால் போதும். இன்றைக்கு ஓடி ஓடி உழைக்கிற அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய குடும்பங்களுக்காக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். இன்னைக்கு நல்ல உறவுகள் இல்லை, நல்ல குடும்பங்கள் இல்லை. இன்றைக்கு அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அநேக குடும்பங்களிலே இன்னைக்கு வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு கூட தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே குடும்பம்னா என்ன, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வாழ்ந்தால் அது எப்படி நலமாயிருக்கும் என்பதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட சில ஆலோசனைகளை ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேக உறவு முறைகளை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அறிமுகம் செய்து கொண்டுதான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் தான் தாத்தா, இவங்க தான் பாட்டி, இவங்க தான் அண்ணன், இவங்க தான் மாமா, இவர் தான் தாய் மாமா என்று சொல்லி இன்னைக்கு நாம் உறவுகளை அறிமுகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக கிராமங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பமாக உறவுகளோடு கூட உணர்வுகளோடு கூட நல்ல உள்ளங்களாக இணைந்து ஒரு கிராமத்தின் மக்கள் ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், இன்னைக்கு பட்டணம் கிராமத்தை விட்டு நம்ம இன்னைக்கு பட்டணத்துக்குள்ளாக வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை, அன்பு மறந்து போயிட்டு, உறவுகளை மறந்து போயிட்டு, பாசமே என்று தெரியாத பணத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு சிறப்பான கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக நம்ம வாழணும்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதுதான் 3 காரியங்களிலே உங்களோடு கூட நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கிறிஸ்தவ குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியம் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே ஐக்கியம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு முதல்ல குடும்பத்திலே ஐக்கியம் இருந்தால்தான் மற்ற இடங்களிலே சமுதாயத்திலே வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே நமக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்த முடியும். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா நம்ம போகிற இடங்களிலே நாம் ஐக்கியமாய் வாழ முடியாது. ஏன்னு சொன்னால் குடும்பத்திலிருந்து தான் ஐக்கியம் என்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு வாழ்க்கை உருவாகப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளாக சரியான ஐக்கியம் இல்லை, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளாக சரியான ஐக்கியம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை,
சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே இந்த ஐக்கியம், அந்யோன்யம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால்தான் இன்னைக்கு நம் குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிறதான இந்த உறவு முறைகளிலே ஐக்கியம் இல்லாதவர்களாக மனம் போன்ற ஒரு வாழ்க்கை. நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த வேலை செய்தா நான் அந்த வேலை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஐக்கியம் இல்லாம ஒரு உறவுகளிலே நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு குடும்பம் வாழ்ந்தார்கள். நோவா என்கிறதான குடும்பம். ஆண்டவர் ஜனங்களை, ஆண்டவர் உலகத்தில் மனுஷனை உண்டாக்கினது ஆண்டவர் நல்லது என்று கண்டார். உலகத்தில் படைத்த எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டார். சற்று காலங்கள் ஓடின போது மனுஷனை படைத்ததற்காக அவர் மிகவும் மனவேதனைப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நோவா ஒரு குடும்பம் தேவனுக்கு பயந்து ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு குடும்பமாக நோவா குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், நோவாவுக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளுடைய மனைவிகள், நோவாவுடைய மனைவி. இந்த சமுதாயத்திலே சீர்கெட்டு போயிருக்கிற இந்த சமுதாயத்திலே இந்த நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் ஒரு சிறப்பான குடும்பமாக, ஒரே ஐக்கியத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை, தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையிலே இவர்கள் ஒரே ஐக்கியமாக வாழ்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்படி வாழ்ந்ததால் தான் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால்தான் இந்த உலகம் அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்து இன்னைக்கு நாம் யாவரும் நோவாவுடைய சந்ததிகளாக இன்னைக்கு வாழும்படியாக தேவன் ஒரு பெரிய கிருபையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நோவா குடும்பத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஐக்கியம். அப்பா சொல்றது பிள்ளைகள் கேட்டார்கள், பிள்ளைகள் சொல்றதை தன்னுடைய பிள்ளைகளுடைய மனைவிகள் கேட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே மனதோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட அவர்கள் வாழ்ந்ததனால தான் அவர் உயிரோடு கூட காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமாக பூமியிலே சந்ததிகள் பலுகி பெருகினது என்று சொல்லி பார்க்க காரணம் என்னவென்று சொன்னால் ஐக்கியம். இன்று யோசித்து பாருங்கள், குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லை. குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லாதனால தான் இன்னைக்கு திருச்சபைகளிலே ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு திருச்சபைகளிலே நாம் ஐக்கியம் இல்லாதனால தான் இன்றைக்கு நாம் போகிற சமுதாயத்திலே, நாம் வாழ்கிறதான சமுதாயத்திலே நாம் யாவரோடு கூட சமாதானமாக ஒரு ஐக்கியமாக நம்மளால வாழ முடியவில்லை. காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே தேவனாலே கைவிடப்படுகிற ஒரு குடும்பமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்ற ஒரு குடும்பமாக நம் குடும்பம் மாறி போய்விடும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நோவா தேவ சமூகத்தில், இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட போது நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. காரணம், நோவாவுடைய குடும்பம் தேவனுடைய பார்வையிலே ஒரே ஐக்கியத்தோடு கூட சமாதானத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளாக, தகப்பன் தாய் பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரே ஐக்கியத்தை, ஒரே சிந்தையை, கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நம் குடும்பத்திலே ஒரு நல்ல சிறப்பான ஒரு குடும்பமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது நாம் பார்க்க வேண்டிய, குடும்பத்திலே காணப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னால் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. முதலே நாம் பார்க்கிறோம் குடும்பத்திலே ஐக்கியத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. நாம் அதுதான் தீமோத்தேயுவிலே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பெரியோர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும், கடவுளை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், நாம் எப்படி மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும், ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு குடும்பம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பட்ட காலத்திலே யோபு என்கிறதான ஒரு பக்தன் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த யோபுடைய வாழ்க்கையிலே அவன் மாத்திரம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக அவன் வாழவில்லை. மாறாக தன் குடும்பத்தில் இருக்கிற 10 குமாரர்களையும்
10 பிள்ளைகளையும் தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே, பக்தி உள்ள வாழ்க்கையிலே, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு வாழ்க்கையிலே தான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக உண்மையாக வாழ்ந்தானோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்குள்ளாக சரியாய் வாழ்கின்ற பொழுதுதான், இருக்கின்ற பொழுதுதான் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடிகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரே, யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது 1லிருந்து 5 வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோபுவுடைய பிள்ளைகள் எங்கு அவர்கள் தவறு செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிடுவார்களோ என்பதை தன்னுடைய தகப்பன் யோபு உணர்ந்து தன் பிள்ளைகளுக்காக அவன் என்ன செய்கிறதை, பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். தன் பிள்ளைகளோடு கூட, தன் மனைவியோடு கூட தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எந்த குடும்பம், இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், குடும்பம் ஜெபம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை, குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லாதனாலதான் இன்னைக்கு குடும்பமாக இணைந்து தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாதவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை. ஏன் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் இல்லை இன்றைக்கு. அதுதான் யோசுவாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, யோசுவாவும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வந்து, யோசுவா 12 கோத்திரங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மையான ஈவுகளை மறந்து போய் அந்த தேசத்துல கானானியர்கள் வணங்கின பாகாலை வணங்க சேவிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசுவாவை நாம் பார்க்கின்ற போது, அங்கே யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிற வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், மற்ற தேவர்களை நாங்கள் சேவிக்க மாட்டோம், மற்ற கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி தன்னுடைய பக்தியின் வாழ்க்கையிலே உறுதியாயிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு குடும்பமாக தேவ ஆலயத்திலே ஆராதனையில பங்கு பெறுகிறோம். நானும் நிறைய முறை, பல முறை நான் குடும்பங்களிலே நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், குடும்பத்திலே நான் வாட்ஸ்அப் மூலமாகவும் குடும்பங்களிலே நேரடியாக சென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வீடுகளிலே குடும்பமாக இணைந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி எவ்வளவு முறை, பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு குடும்பமாக தேவனை ஆராதிக்க குடும்பங்கள் இல்லை, தேவனை தொழுது கொள்ள இன்னைக்கு குடும்பங்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி நம்முடைய குடும்பங்களிலே தேவைகளை சந்திக்கப்படும்? எப்படி நம்முடைய குடும்பங்களிலே வறுமைகள் மாறும்? எப்படி நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற வியாதிகள் மாறும்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒரு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யோபை குறித்து நாம் பார்த்தோம், யோசுவாவை குறித்து பார்த்தோம். அவர்கள் குடும்பமாக இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். ஆண்டவரை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்வோம், நீங்க மற்ற தேவர்களை நீங்கள் சேவியுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம், அவரை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வோம், வேற எந்த கடவுளை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தன்னுடைய பக்தியின் வைராக்கியத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். அதனால்தான் யோசுவாவின் குடும்பம் கர்த்தர் அந்த தேசத்தில் ஆண்டவர் பல மடங்காய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இப்படி நாம் குடும்பமாக தேவ பக்தியிலே வாழ்கிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசம் உள்ள குடும்பம். முதலில் நாம் பார்க்கிறோம் ஐக்கியம் நிறைந்த ஒரு குடும்பமாக, இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் பக்தி நிறைந்த ஒரு குடும்பமாக, மூன்றாவது விசுவாசத்திலே நாம் நிறைந்த ஒரு குடும்பமாக, விசுவாச வாழ்க்கையிலே நாம் உறுதிப்பட்ட ஒரு குடும்பமாக, விசுவாச வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் தீமோத்தேயுவை நம்ம பார்க்கின்ற பொழுது பாருங்களேன், தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவனாக அவன் இருந்தான். அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் குடும்பத்திலே முதல்ல அவருடைய பாட்டிக்குள்ளாக அந்த விசுவாசம் இருந்தது, இரண்டாவது அவனுடைய தாய்க்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் பாருங்களேன், குடும்பமாக தன் பாட்டிக்கு இருந்த விசுவாசம் தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய
அந்த விசுவாசத்தை அங்கே பெருகுகிறதை பார்க்கிறோம். தன் மகளுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தன்னுடைய மகன் தீமேத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக அந்த விசுவாசத்தை பெருகுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இனி யோசித்து பாருங்க, நம்ம இனி குடும்பமா இருக்கிறோம். ஒருத்தர் விசுவாசமா நம்ம ஏதாவது ஆண்டவர் எனக்காக செய்வார், பயப்படாத தைரியமா இருந்தாக்கா, ஒருத்தர் அவிவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம மன வேதனைப்படும்படியாக சொல்லிட்டே இருப்பாங்க. அது நடக்காது, அது எப்படி நடக்கும், அது நடக்காது, இனி அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவிவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நிலைத்தில்லாதபடிக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு குடும்பமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாத நம்ம எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் வீணா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லைனா, நம்பிக்கை இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் நீ மரித்தாலும் பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேத வார்த்தை சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, உன் குடும்பம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ உன்னுடைய குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு தெய்வச்சனமே, இன்றைக்கு நாம் பார்த்த 3 காரியங்கள் என்னென்ன காரியங்கள் சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு சிறப்பான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நமக்கு அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்முடைய குடும்பங்களிலே ஐக்கியம் இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய குடும்பங்களிலே பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 3வது, நம்முடைய குடும்பங்களிலே விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இப்படிப்பட்ட 3 காரியங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் இவைகளோடு கூட நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய இந்த சமுதாயத்திலே ஒரு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற ஒரு குடும்பமாக, உயர்த்தப்பட்ட ஒரு குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் இருக்கும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். நன்றி அப்பா. ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திட்டமாக தெளிவாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில, உறவுகள் மத்தியில, எங்களுடைய இனஜன பந்துகள் மத்தியில நாங்கள் ஒரே ஐக்கியத்தோடு கூட வாழணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஐக்கியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பணத்தை கொண்டு, பாசத்தை கொண்டு அல்ல ஆண்டவரே, பணத்தை கொண்டுதான் இன்னைக்கு உறவுகளை அவர்கள் ஆண்டவர் அப்பா உறவுகளை நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்பா. இன்னைக்கு பணத்தை கொண்டுதான் இன்னைக்கு உறவுகள் வைத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். அந்தஸ்து, ஆஸ்தி, பட்டம், பதவி வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு உறவுகளை இன்னைக்கு தீர்மானிக்கப்படுகிறதப்பா. அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாங்கள் எப்போதும் ஒரே மனதோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, வீட்டில் இருக்கிற தலைவர் மாத்திரம் அல்ல, வீட்டில் இருக்கிற அம்மா மாத்திரம் அல்ல, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் பக்தி உள்ள வாழ்க்கை அல்ல, குடும்பமாக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவன் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பக்தியில் மாத்திரம் அல்ல, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே குடும்பமாக விசுவாசத்துல நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். தீமைத்துடைய பாட்டிலிருந்து அந்த விசுவாசம் ஆண்டவரே தன் தாய்க்குள்ளாக வந்தது போல, தன் தாயிலிருந்த விசுவாசம் ஆண்டவரே தீமத்துடைய வாழ்க்கையில வந்தது போல ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த விசுவாசத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் முதிர்ச்சி அடைந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையில தேவனை நாங்கள் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக, தேவனை நாங்கள் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கிருபை இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலம் நிலைத்திருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து நம்மை ஆண்டவர் வழி நடத்துவராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம வாழ்வோம். தேவன் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவராக. ஆமென்.